ஹாய் மக்களே, வெல்கம் டு கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ். கட்டுனா இப்படி தாங்க ஒரு வீடு கட்டணும். சூப்பரான எலிவேஷனில் இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்குது பார்த்தீங்களா வீடியோவில். அந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங் கலரும் சரி, எலிவேஷன் டிசைனும் சரி, நான் நேரில் பார்க்கும்போதே எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. ஒரு வீட்டெல்லாம் வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இந்த வீட்டை வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறது தாங்க மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 10வது வீடு இது அவ்வளோதாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வீட்டை வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப ஆசையாக இருக்குன்ட்டு. இந்த வீடை வீடியோ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கிறது நம்ம கூடுவாஞ்சேரியில தாங்க. கூடுவாஞ்சேரி காயரம்பேடு இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்குப்பம் ரோடு வழி இருந்தா காயரம்பேடு ஜங்ஷன் வரும். காயரம்பேடு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரே கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டோட எலிவேஷனை எவ்வளோ நேரம் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமாக தான் இருக்கு, புரியுது. வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார் பார்க்கிங்க. நல்ல காம்பாக்ட் சைஸ்ல ஒரு கார் பார்க்கிங். உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே வால் டைல்ஸும் பாருங்க, உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங்ல இருக்க ரூஃப்லயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு பார்டர் டிசைன் கொடுத்து நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பூ டிசைன்லாம் கொடுத்து பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. வீடு ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா இன்னும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கிளாஸியா இருக்கும் மக்களே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி வந்துருங்க. ப்ராப்பர் செட் பேக் உள்ள வீடுங்க. 3 சைடு உங்களுக்கு நல்ல செட் பேக் இருக்கு. செட் பேக் இருக்குன்னா சும்மா அப்படியே ஒரு அடி சந்துலாம் இல்லைங்க. கரெக்டா 2 அடி சந்து இருக்கு. நீங்க தாராளமா நடந்து போய் வரலாம். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட் வந்துடும். வீட்டோட மெயின் டோரோட குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. டீ குட்ல பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல பண்ணிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தாங்க. எல்லாத்துலயுமே நல்ல குவாலிட்டி. 100% நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீடு வாங்குவீங்க. இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும். இந்த வீட்டோட ஃபேசிங் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரிங்க. கிழக்கு பார்த்த வாசல் இது. வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த பிரம்மாண்டமான ஹாலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பாட் லைட்டோட டிசைனே கீழே டைல்ஸ்ல தெரியுதுங்க. அத்தனை ஸ்பாட் லைட் உங்களுக்கு நான் வீடியோல ஸ்லோவா காமிச்சிருக்கேன். நீங்களே எண்ணி பார்த்துக்குங்க. வீடு எனக்கு உள்ள வரணும்னே ரொம்ப பிடிச்சதுங்க. வாழ்ந்தா இப்படி ஒரு வீடுல தாங்க வாழணும் அப்படின்ற மாதிரி தான் சூப்பரா இந்த பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மேல ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். கிழக்கு பார்த்த வாசப்படி இல்லைங்களா, அப்படியே ஈஸ்ட் பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு பூஜா ஷெல்ஃப் தனியா கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே சூப்பரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க மக்களே. பூஜா ஷெல்ஃப், அதே மாதிரி கிச்சனுக்கு டிவி யூனிட் இப்போ நீங்க இப்படி ஸ்லோவா பார்த்து இல்லைங்களா, இது ஃபுல்லாவே வுட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. டிவி யூனிட் ஃபுல்லாவே வுட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஸ்பாட் லைட்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாருங்க, எனக்கு கிச்சனை வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இந்த கிச்சனில் கொடுத்துருக்க இந்த கபோர்டு கலரு ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு இங்கிலீஷ் கலரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. கட்லரியோட கொடுத்துருக்காங்க. அதாவது டிராவில் ஸ்பூன்ஸு, இந்த கரண்டி இதெல்லாம் போடுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி மாடுலர் கிச்சன் பிவிசிலே பண்ணியிருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த மெட்டீரியல் எல்லாம் லோ குவாலிட்டிலாம் போடல, பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஒரு ஓப்பன் கிச்சன் மாடலுங்க. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீட்டோட பில்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாகவே பண்ணுறாருங்க. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் எல்லாருமே கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. தாராளமா ஒரு கிங் சைஸ் பெட், அதாவது 6க்கு 6.25 சைஸ் பெட் போட்டா கூட கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு இடம் ஸ்பேஷியஸா இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாத்துக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ட்டு, அதை தான் நீங்க இப்போ வீடியோல பாத்தீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு. 8 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அந்த பாத்ரூம் வந்துருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சா? வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு அங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு சின்ன ஹாலுங்க இது. கீழே என்ன சைஸ்ல ஹால் பாத்தீங்களோ அதுக்கு பாதி சைஸ்ல ஒரு ஹால். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க லாபிக்கும் ஒரு பில்டர் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறத நீங்க அதில் வீடியோல கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க லாபிக்கு கூட சூப்பரா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து பக்காவா இருக்குங்க. மேலே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு ரூம். லெஃப்ட் சைடில் இருக்க பெட்ரூம் தான் பாக்குறீங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, யூபிவிசியில் போட்டிருக்காங்க. நல்ல தாராளமான பெட்ரூமுங்க. நீங்க இந்த வீட்டோட பிளான் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கொடுத்துருக்காங்க மக்களே. செட்டப், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்காது. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். பாத்ரூம் போட்டிருக்க டோரும் WPVCங்க, அதாவது பிவிசி கிடையாது, WPC வுட்ல கலந்து வரும். அது 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், ப்ராப்பர் வென்டிலேஷனோட ஹீட்டர் பாயிண்ட்லாம் பக்காவா கொடுத்துருக்காங்க. சூப்பரான வீடு, மிஸ் பண்ணிட வேண்டாம். நேரில் வந்து ஒரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிட்டு போங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவாவது கிடைக்கும்.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூம்ங்க. தேர்ட் பெட்ரூம் பால்கனியோட வரும். 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த பெட்ரூமோட சைஸும் நல்ல சைஸுங்க. பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுக்கு உங்களுக்கு பிவிசியில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க வுட்டில் பண்ண மாதிரி இருக்குங்க. கலர் எல்லாம் சும்மா சூஸ் பண்ணியிருக்க கலர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நல்ல இங்கிலீஷ் கலரில். இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு. உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செட்டப்பும் இந்த பெட்ரூம்ல இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோட் சைட் பால்கனி. பால்கனிலையும் உங்களுக்கு வால் டைல்ஸ் ஃபுல்லாவே ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இதுலயும் உங்களுக்கு ஒரு சின்னதாக டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வீடு இன்னும் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. நீங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சு இந்த வீடை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் வீடோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 83 லட்சங்க. 83 lakhs இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ். 83 லட்சத்துக்கு உண்மையிலேயே வர்த்தபிளான ப்ராப்பர்ட்டிங்க. நேரில் வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே கிளியரா புரியும். இப்போ நீங்க மேலே டெரேஸ் வந்திருக்கீங்க. டெரேஸ்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் போட்டிருக்காங்க. கிரில் கேட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மழை வந்த சாரல் உள்ள வராது இருக்கு. அதே மாதிரி மேலே டெரேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொருவோடு கொடுத்துருக்காங்க. வீடு எப்பயுமே கூலிங்காக இருக்குங்க. தண்ணி வந்து கீழே உங்களுக்கு ரொம்ப ஊறாது. அதுக்காக தான் இந்த சொருவோடுலாம் போட்டு கிளியராக பண்ணுறது. டியூப்ளெக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேலே சொருவோடு போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் வீடு கட்டணும்னா கட்ட போகிறது இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லாபிங்க. இது நீங்கள் இப்போ பார்த்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த லாபி. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு வித்தியாசமே இல்லாமல் இருக்க பாருங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்க ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தான். இன்னும் எங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்க. இது ஒரு டைரக்ட் பில்டர் சேல் தாங்க. டேரெக்டாக நீங்கள் பில்டரை பார்த்தே பேசிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Until then, bye from KSM Properties, Chennai.